ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைல் மூலமாக நம்ம வேர்டு, எக்ஸல், பிடிஎஃப், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸையும் ஓப்பன், எடிட், கிரியேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளே ஸ்டோரில் சர்ச்சில் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு டைப் அடித்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ சர்ச் பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குல்ல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எடிட் அண்ட் ஷேர்னு இந்த ஐக்கான் போட்டு, இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை வந்து செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். 100 MB கிட்ட தான் இருக்கும், அதனால் சீக்கிரம் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு, இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த நெட்வொர்க் கனெக்ஷனும் நமக்கு தேவையில்லை. மொபைல் டேட்டா இல்லாமையே இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ ஆஃபீஸ் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வரும். இதில் கெட் ஸ்டார்டட்னு இருக்கா, இதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைன்இன் ஆர் சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு கேட்கும். நம்ம சைன்இன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் மொபைல் டேட்டாவை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஏதாச்சும் இது டைப் அடிச்சுக்கோங்க. டைப் அடித்து இந்த சைடு வர அமுக்குங்க. சைடு வர ப்ரெஸ் பண்ணோடனே இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு ரீட்ரைன் கேட்கும். இதை ரீட்ரைன் கொடுக்காம கண்டினியூன்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. கண்டினியூன்னு கொடுத்த பிறகு திருப்பி இந்த மாதிரி மெசேஜ் காமிக்கும். திருப்பி நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா டோன்ட் சென்ட் ஆப்ஷனல் டேட்டான்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் இருந்ததும் ஆப்ஷனல் டேட்டா வந்து மறுபடியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா அக்செப்ட்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா டோன்ட் சென்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம மொபைல்லையே வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல், பிடிஎஃப் இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸையும் இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம பார்ப்போம். நியூ ஃபைல்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கால் ப்ளஸ்ஸு, அந்த ப்ளஸ் சைனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரியேட் அப்படின்னு கேட்டு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் அது மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லா இதுவுமே காமிக்கா. உங்களுக்கு எந்த ஃபைல் க்ரியேட் பண்ணணுமோ அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ நான் வேர்டில் வந்து ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி காமிக்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேர்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா பிளாங்க் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது, அது மாதிரி ஸ்கேன் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. புக்கில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து வேர்ட் ஃபைலில் டைப் அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்கேன் டெக்ஸ்ட்டுன்னு இது இருக்கா, இதை செலக்ட் பண்ணோன்னா நமக்கு கேமரா வந்து ஓப்பன் ஆகும். அந்த புக்கில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து இது மூலமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுக்கேன். கொடுத்தோன்னே நமக்கு பெர்மிஷன் கேட்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. காட்டின்னு கொடுத்து அலோன்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புது வேர்ட் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு, இப்போ இதில் என்ன இதனாலும் நம்ம டைப் அடித்து நம்ம வேர்ட் ஃபைலாக பிடிஎஃபாகவும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் சைஸு, கலரு, அது மட்டும் இல்லாமல் புல்லட்டு, நம்பரிங், பேராகிராஃப், ஸ்பேஸிங் இது மாதிரி வேர்ட் ஃபைலில் என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாமே இதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம் மொபைல்லே. அது மாதிரி இமேஜ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் ஸ்பேஸிங் அது மாதிரி இமேஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. இப்போ நம்ம டைப் அடித்த டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணுறதுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் மாதிரி இருக்கா, அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இது மெயில், வாட்ஸ்அப்னு எதுலனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது மொபைல்லே நம்ம சேவும் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. திருப்பி ஹோம் பேஜ் போகிறதுக்கு இந்த இருக்கா பேக், இந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேருடைய ஹோம் பேஜ் வந்து வந்துடும். நம்ம சாஃப்ட்வேரில் பண்ணுற ஃபைல் எல்லாமே இந்த இருக்கா டாக்குமெண்ட் 1ன்னு இது மாதிரி வரிசையாக நமக்கு இதில் ஷோ ஆகும். இது மூலமாகவும் நம்ம ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்ஷன்ஸ்னு இருக்கா, இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா இது இருக்கும். இமேஜை வந்து நம்ம டெக்ஸ்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ புக்கை வந்து நம்ம பிடிஎஃபாகவும் கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புக்கில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னா நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். அது ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும். அதுக்கு இந்த ஸ்கேன் டு பிடிஎஃப்னு இருக்கா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் புக்கை வந்து பிடிஎஃபாவது ஸ்கேன் பண்ணிக்கலாம், எந்த பிளாங்க் லைனும் இருக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேர்டுனாலும் சரி, எக்ஸ்னாலும் சரி, வாய்ஸ் டைப்பிங்லேயே நம்ம இதில் பண்ணிக்கலாம் மொபைல்லே. வேர்டு, எக்ஸல், பிடிஎஃப், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி எல்லா ஃபைலையும் ஓப்பன், எடிட், கிரியேட் இந்த இதில் சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.